ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இத்தனை நாள் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தா ஏன்னா இந்த மாதிரி கண்ணம்மான்னு பைத்தி மாதிரி திரிஞ்சிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பக்கமாக தேடுறத நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தா. ஆனால் இப்போது மனசுக்குள்ளே டென்ஷன் ஆகிறத நிறுத்திட்டு நேரடியாகவே அவங்க அத்தைக்கிட்ட கேட்டாச்சு. அவங்க அத்தை வெளியே போயிட்டு வந்து டயர்டாக உட்காரும் போது படபடப்பாக இருக்குது, தண்ணி எடுத்துகிட்டு வரனா. ஏன் படபடப்பாக இருக்காது? இப்படி வயசான காலத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த கண்ணம்மாவை தெருவை தேடி அலையிறீங்க. ரொம்ப தான் பண்ணுறீங்க. வேணா அவ்வளோ நல்லவளா? பாரதியே அவள் நல்லவில்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பாச்சு. சொந்த புருஷனுக்கு தெரியாத உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? அப்படி என்ன கண்டுட்டீங்க அந்த கண்ணம்மா மேலே? கேவலமானவ, அவளை தேடி அனுப்பி அழைஞ்சிட்டு இருக்கீங்க. படப்படப்பாக தான் வரும். உங்களுக்கு அசிங்கமாக எல்லாம் நினைக்க எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிட்டான். அதை கேட்குறதுக்கு எல்லாருக்குமே கோவதாகி, இல்லைன்னு என்ன பேசுகிற இந்த நேரத்தில், இந்த ஆர்கியூமெண்ட் தேவையா உனக்கு? வாயை மூடிட்டு இருடி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் பேசுவேன். இதுக்கு மேலே என் மனசில் பட்டதை பேசுவேன். நீங்கள் எல்லோரும் மனசில் பட்டதை செய்யும் போது நான் மட்டும் என் மனசில் பட்டதை செய்ய மாட்டேன். நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு அந்த கேடு கெட்டவளை தேடுறத பார்த்துட்டு என்னால் வீட்டில் நிம்மதியாகவே இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். சௌந்தரியம்மா உடனே, உன்னை யாரடி இங்கே இருக்க சொன்னது? உனக்கு இஷ்டமாக தான் இரு, கஷ்டமாக தான் இப்பயே வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்றாங்க. ஆமாண்டி, நான் இப்படி தான் தேடுவேன். என் கண்ணம்மாவை பற்றி எனக்கு தெரியும். கடவுள் சாட்சி, அவளை நான் நம்புகிறேன். அவன் நல்லவ, அதனால தான் நான் தேடுறேன். தப்பு செய்யாமல் அவள் தண்டனை அனுபவிக்கிறாள். அந்த தண்டனை அவளுக்கு சரியானது இல்லை. அதனால தான் நான் தேடுறேன். நான் இன்னமும் தேடுவேன். உனக்கு இஷ்டம் தான் இல்லை இப்பயே போடினா நான் போராத்தன்றா. போடி, சரிதான் போடி அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வேணாப்பா, அவள் தான் சின்ன பொண்ணு, விடு சௌந்தர்யா, நீ ஏன் நேருக்கு நேரம் ஆர்கியூமெண்ட் அதிகப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஞ்சலியை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு, நீ மேலே போறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போயிடுறாங்க. நம்மளே எதிர்பார்த்து தான் அஞ்சலி எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்களான்னு பார்த்தா கடைசியில் அவங்க துரத்தவே இல்லை. அவங்களும் அஞ்சலியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு அகிலேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. சௌந்தரியமே என்ன இப்போ எப்படி இன்சல்ட் பண்ணுறா, ட்ராமா பண்ணுறேன்னு கேட்குறா, கேவலமானவ, அதை தேடி அலையிறதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்கிறா, என்னென்னவோ பேசுகிறா. என்னங்க இவ இப்படி பண்ணுறா, சின்ன பொண்ணு தானே, விடு, புரிஞ்சுக்காமல் பேசுகிறா. கண்ணம்மா மேலே மட்டும் அதிகமாக பாசம் இருக்கிறதா நினச்சி இவ கவலைப்படுற வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கூட பேசலாம், விடு சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.